welcome to my Tamil King channel. நம்ம சேனல் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம subscribe பட்டன் பிரஸ் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பட்டனை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. so that நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஓகே फ्रेंड्स, இன்னையோட ரிசல்ட் பார்த்திருப்பீங்க. 330 actually 3 நமக்கு கேம்ல இல்ல. நான் இன்னைக்கு 3 வரும் அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ப்ரீவியஸ் டேல 834 அடிச்சிருக்காங்க. ஓகே தான், 3 ரிப்பீட் வரும், டபுள்ஸ்ல வரும். இதெல்லாம் எனக்கு சுத்தமா மைண்ட்ல இல்ல. ஷார்ட் அவுட் குட் பண்ண டைம்லயும் பெருசா 3 எல்லாம் மேட்சிங்லயும் இல்ல. அதனாலதான் நான் எடுக்கல. எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல சின்னதா கொஞ்சமா ஸ்ட்ரைக் அவுட் ஆனா கூட அது ஏதாவது ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணி உங்களுக்கு இது வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பேன். பட் எனக்கு சுத்தமா 3 பக்கம் நான் போகல, 3 கேம்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவும் இல்ல. மெஷின் எப்படியோ சுத்தி ஒரு ஃபிளாப்பிங் ரிசல்ட்ல கொண்டு வந்து விட்டுருச்சு. பட் ரொம்ப ஃபிளாப் சொல்ல முடியாது, பிகாஸ் 0 நம்மள காப்பாத்திருச்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் 0 நான் சிங்கிள் ஷோர்ல சீபோர்ட்ல அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கேன். பெஸ்ட் நம்பர்லையும் சீபோர்ட்ல 0 இருக்கு பாருங்க. நமக்கு டிக் பண்ணி கொடுத்த இடங்கள்ல 2 இடம் பாஸ் இருக்கு. சீபோர்ட் டிக் பண்ணி கொடுத்தேன், பெஸ்ட் நம்பர் டிக் பண்ணி கொடுத்தேன். அதுல சீபோர்ட் 0 சூப்பரா பாஸ் ஆயிருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம ஃபுல் ஃபிளாப் ஆக விடாம தடுத்திருக்கு. எனிவே ஓகே தான், பட் இருந்தாலும் ஒரு சூப்பர் டூப்பரான ஃபுல் வினிங் வாங்கணும். இதுதான் நம்மளோட டார்கெட். ஃபுல் வினிங் கொடுக்கல, டபுள் போர்டு வினிங் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக வீடியோ வியூஸ் அப்படியே பாதிக்கு பாதி டவுன் ஆயிடுச்சு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வினிங் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா எனக்கு என்ன இல்லை. எப்படியாவது ஹார்ட் போட்டு எப்படியாவது எஃபோர்ட் போட்டு ஏதாவது ஒரு இடத்துல வினிங் கொடுத்துட மாட்டோமா, அதுதான் என்னோட டெய்லி ஹார்ட் ஒர்க்கா இருக்கு. டெய்லி எஃபோர்ட்டா இருக்கு. வினிங் கொடுக்க கூடாது நான் ஒரு துளி கூட நினைச்சது இல்லை. எப்படியாவது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டான வினிங்ஸ் நம்ம கொடுத்துடணும், அது மட்டும் தான் நான் யோசிப்பேன். பட் அது எப்படியோ போயிடுது. மெஷின் சுத்தி வேற ஏதோ ஒரு ரிசல்ட்ல கொண்டு வந்து விட்டுருது. சரி ஓகே, பார்ப்போம். நம்ம ட்ரை பண்ணுவோம். ஹார்டுக்கு நம்ம ஃபெயில்ஸ் இல்லையா. மேக்ஸிமம் வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளைக்குள்ள நமக்கான ஒரு ஃபுல் வினிங் கண்டிப்பா வரும் சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கு. ஸோ வாஷ் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வினிங் கொடுத்தாதான் வாஷ் பண்ணணும்லாம் இல்லை. மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிற டைம்ல திடீர்னு ஒரு ஃபுல் வினிங் வரும். ஸோ தொடர்ந்து வாஷ் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா நமக்கு ஒரு ஃபுல் வினிங் கொடுக்கும். கஷ்டமா தான் இருக்குது, மீனிங் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வியூஸும் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாருங்க. நீங்க பார்த்தா மட்டும் போதும். நிறைய பேர் பாக்குறீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல என்னால முடிஞ்சதுக்கு ஃபுல் எஃபோர்ட் போட்டு நல்ல ரிசல்ட், கெஸிங்ஸ், பேட்டர்ன்ஸ், ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொடுப்பேன். சரி ஓகே, இன்னையோட கேம்லாம் டிக் பண்ணி கொடுத்த இடங்கள்ல 2 இடம் பாஸ் இருக்கு. டிக் 0 வச்சிருக்கேன், சீபோர்ட் டிக் பண்ணி கொடுத்தேன், பெஸ்ட் நம்பர் டிக் பண்ணி கொடுத்தேன். டிக் பண்ணி கொடுத்த இடங்கள்ல 2 இடம் பாஸ் இருக்கு. கண்டினியூா டிக் பண்ணி கொடுத்த இடம் ஏதாவது ஒன்று பாஸ் தான் வருது. என்ன டபுள் போர்டு, 3 போர்டு அந்த மாதிரி வினிங் இல்லை. பட் ட்ரை பண்ணுவோம். கிடைக்காது அப்படின்னு எதுவுமே கிடையாது. கண்டிப்பா ஆர்டர் போட்டா கிடைக்கும். 39 AB 33க்கும் AC 30க்கும் வித்தியாசம்ல போயிருக்கு. BC 30க்கும் கூட தான். சரி ஓகே, ஆக்சுவலி பேட்டர்ன் பார்த்துட்டீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். எவ்வளவு பேர் பேட்டர்ன் வாஷ் பண்ணீங்கன்னு தெரியல. பட் பேட்டர்ன்ல வேற லெவல்ல வினிங் கொடுத்துருக்கோம். ஈக்குவல் டு ஃபுல் வினிங் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் எடுத்து கொடுத்துருக்கேன். நான் ஸ்டோர் பண்ணி சொல்லினா நான் எங்க ஸ்டோர் பண்றதோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இனியோட காரோனியா பிளஸ் ட்ராக்கு ஆல் போர்ட்ல 0 கால்குலேஷன் வைஸ் கிடைச்சது. சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு டைட் 2ல ஸ்டார் பண்ணி அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க சொல்லுவேன். அதுல சூப்பரா டபுள் 3 மேட்ச் ஆச்சு. நான் எப்படி டபுள் 3 எடுத்தேன்னா, இந்த 48, 84, 34 இந்த மாதிரி கான்செப்ட் அடிச்ச டைம்ல இதுக்கு முன்னாடி அடுத்த ரிசல்ட் எப்படி எல்லாம் அடிச்சிருக்காங்க. அடுத்த ரிசல்ட் டபுள்ஸ் கான்செப்ட் டபுள் 0, டபுள் 3 இந்த மாதிரிலாம் அடிச்சதுனால எனக்கு தெரிஞ்சு டபுள்ஸ் கான்செப்ட் ரிப்பீட் வரலாம். டபுள் 0, டபுள் 3 இதுல இருந்து ஏதாவது ஒன்று வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொடுத்தேன். இதுக்கு ஒரு மேட்சிங் கொடுத்து டபுள் 3 0 கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏபி சூப்பரா பாஸ் இருக்கு. பேட்டர்ன் வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பா இதை யூஸ் பண்ணி வினிங் வாங்கியிருப்பீங்க. சரி ஓகே, அது என்ன எப்படி வாங்கினாங்கன்னு தெரியல. நம்ம வினிங் கொடுக்கல அப்படிங்கறத மட்டுமே பேசுறதுக்காக நிறைய பேர் இருக்காங்க. சரி ஓகே, பேசுறவங்க பேசட்டும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு நம்ம எப்பவுமே ஹார்ட் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்போம். ஓகேவா? ஸோ நாளைக்கு நான் கணிப்பெண்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ்ல யாரும் எப்படி வினிங் கொடுத்துருக்காங்க பார்க்கணும் இல்லையா. கமெண்ட் லெவல் ரொம்ப கம்மியாச்சு. வியூஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் ட்விஸ்டட் கேமும் இல்லையா. ஸோ டோட்டலாகவே ஒரு 26 ஸ்க்ரீன்ஷாட் தான் கிடைச்சது. ஸோ அதில் யாரும் எப்படி வினிங் கொடுத்துருக்காங்க நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி பிளே ஸ்டோர்ல கேலகுலேட்டர்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருக்கு. நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதை அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை என்ன ஃபீச்சர்ஸ் எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிற பார்த்து வந்துடலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேலகுலேட்டர் A to Z அப்படிங்கிற அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் போய் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இல்லை அப்டேட் கொடுத்துருப்பாங்க, அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் போடக்கூடிய நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அண்ட் இதை அப்டேட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் ரிசல்ட் அட் டைமில் அப்டேட் பண்ணிடுவாங்க. அந்த சார்ட்டை பொறுத்தெல்லாம் இயர்லி வீக்லி பெண்டிங் எல்லா சார்ட்டும் வந்துடும். கெஸிங் மேக் பண்ணுறதுக்கு சார்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ சார்ட்டெல்லாம் பார்த்து நீங்கள் ஈஸியாக கெஸிங் மேக் பண்ணிக்கலாம். அண்ட் ஏபிசி போர்ட் கெஸிங், ஆல் போர்டு, ஏபிபிசிசி போர்டு எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வினிங் ப்ரூஃபை பார்த்துட்டு என்னென்னைக்கு என்னென்ன மாதிரி வின்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கூட நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்து ஃபர்தர்
நீங்கள் கெஸிங் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது எனக்கு தெரிஞ்ச நண்பர்களோட அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம டெவலப் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த அப்டேட் வெரிஷன் இதுலேயும் போய்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் கிரியேட்டரை சூஸ் பண்ணிங்க ரேண்டம் ஹவுஸில் நம்பர்ஸ் போட்டு நான் பாக்ஸ் கிரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இல்லை டபுள் நம்பர் முதற்கொண்டு வந்துடும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட ஸ்க்ரீன்ஷாட் செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 20 ஆஃப் ஸ்க்ரீன்ஷாட் 26 அப்படிங்கிறது ரொம்ப கம்மி இல்லையா? ஸோ இனிமே இட்ஸ் ஓகே, பிகாஸ் இன்னையோட ரிசல்ட் கொஞ்சம் டஃப். 3 எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த வகையெல்லாம் ஓகேனா இருந்தாலும் தொடர்ந்து உங்களுக்கு சேர்ந்த கணிப்பில் நம்ம சேனலுக்கு இன்னைக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஸோ அந்த வகையில் இன்னையோட இந்த ஒரு 20 ஸ்க்ரீன்ஷாட் யாரை எப்படி எப்படி வெளியே கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 330 ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிவகுமார் சிவா வந்து ஆல்மோஸ்ட் 3 மேட்சஸ் சூப்பர் கொடுத்துருக்காங்க. 3-2 போல பாஸ் இருக்கு. பின் டேப்லெட் சூப்பர்மன்ஸ் அண்ட் சதீஷ்குமார் ஆல்ரெடி மேட்சஸ் சூப்பர் இருக்கு. 0 நமக்கு சீரோல சூப்பர் பாஸ் இருக்கு. நல்ல ஒரு கணிப்பு. கங்க்ராச்சுலேஷன். பனிமரம் 0 மேட்ச் ட்ரை பண்ணிக்கோங்க. பால்டிகா கண்ணன் மகதி பார்த்தா சிசப் 0 சிங்கிள் ஷோல வேலு பின் டேப்லெட் மோரலஸ் மோஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். ராமசாமி ஏபிசி 3 சிங்கிள் ஷோல 100% கான்ஃபிடன்ட் வினிங் எல்லாரும் கொடுக்க முடியாது. பட் என்ன முடியும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 3 பாஸ் இருக்கு. ரொம்ப 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 சூப்பரான கணிப்பு. வாழ்த்துக்கள். தனபால் 0 மேட்ச் சூப்பர் வச்சிருக்காங்க. ஏஷியன் அண்ட் மயில் வாகனமே பார்த்தா 300 சொல்லிருக்காங்க. 30 மேட்ச் சூப்பர் வச்சு 130 ஆல்சோ ஓப்பன் ஜஸ்ட் 1 நம்பர் ஜஸ்ட் பிசி வினிங் கொடுத்ததுக்கு ஹேட்ஸ் ஆஃப். உங்களோட பெஸ்ட் பிசினஸ் ஷேர் பண்ணுங்க. அண்ட் அழகன் நாராயணசாமி பார்த்தீங்கன்னா சிசப் 0 சிங்கிள் ஷோல வேலு பின் டேப்லெட் மோரலஸ் மோஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். ரேஜட் பார்த்தீங்கன்னா பிசப் 3 சிங்கிள் ஷோல வேலு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன் போத் ஆஃப் யூ வேலு பெர்ஃபார்மன்ஸ். நபி பார்த்தீங்கன்னா 830 சொல்லிக்கிங்க. 130 ஓப்பன் ஜஸ்ட் 330 ஓப்பன் ஜஸ்ட் 1 நம்பர் ஜஸ்ட்ல போயிருக்கு. ஜஸ்ட் பவர் தான் போயிருக்கு. பின் டேப்லெட் பெர்ஃபார்மன்ஸ். வாழ்த்துக்கள். உங்களோட பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் சதீஷ் பார்த்தா சிசப் 0 சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள் சதீஷ். யூசர் அப்படிங்கிற இடையிலிருந்து 0 மேட்ச் பஞ்சு வாழ்த்துக்கள். முகாமி பார்த்தீங்கன்னா சிசப் 0 சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். செந்தில் பார்த்தீங்கன்னா 0 மேட்ச் சூப்பர் இருக்கு. 0 நமக்கு சிபோல பாஸ் இருக்கு. வாழ்த்துக்கள். ராமசாமி பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்ல 143 சொல்லியிருக்காங்க. 3-2 போல பாஸ் இருக்கு. ரொம்ப சூப்பரான கணிப்பு. வாழ்த்துக்கள். சந்திரபாணி 0-3 மேட்ச் சூப்பர் ஓகே. 0-3 மேட்ச் கொடுக்குறது பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். அண்ட் ரஞ்சித் ராஜன் பார்த்தீங்கன்னா 730 சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ 330 ஓப்பன் ஜஸ்ட் 1 நம்பர் ஜஸ்ட் பின் டேப்லெட் பெர்ஃபார்மன்ஸ். வாழ்த்துக்கள். உங்களுக்கு பெஸ்ட் ஷேர் பண்ணி பிசி வினிங் கொடுத்துருக்கு. எப்படி வாழ்த்துக்கள். ஜீவா ஸ்மார்ட் பாய் 30 மேட்சஸ் சூப்பர் வச்சிருக்காங்க. ஈஷன் செலுத்தி பண்ணி 0-3 மேட்சிங் வேற வச்சிருக்காங்க. ஈஷன் அண்ட் ரஞ்சித் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ மகேஸ்வரி பாலனா ஆல்ரெடி மேட்சஸ் சூப்பர் 0 சிபுல பாஸ் இருக்கு. வாழ்த்துக்கள். செந்தில்குமார் ஓப்பன் 3 பாஸ் இருக்கு. வென் டேப்லெட் பெர்ஃபார்மன்ஸ். வாழ்த்துக்கள். உங்களுக்கு பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் ஒன்று ஓப்பன் போல்ஸ் அந்த ஷோல தான் நீ கொடுக்குற பெரிய விஷயம் இல்லை. ஹேட்ஸ் ஆஃப். உங்களோட பெஸ்ட் பிசினஸ் நம்ம சேனலுக்கு மேட்ச் இருக்க போஸ்ட் பண்ணி சுகன்யா 07ல் 1 வரும். 3-4ல் 1 வரும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கீங்க. 07ல் 0 வந்திருக்கு. 3-4ல் 3 வந்திருக்கு. பின் டேப்லெட் 3 போர்டு வினிங். 4 நம்பர்ல 3 போர்டுமே வினிங் கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லையா? ஸோ இந்த ஹேட்ஸ் ஆஃப். 3-0 நம்பரும் 3 போர்டு வந்திருக்கு. பின் டேப்லெட் பெர்ஃபார்மன்ஸ். வாழ்த்துக்கள். உங்களுக்கு பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. பிரம்மதாஸ் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் வேலை ஏபிபிசிஎஸ்ல டபுள்ஸ் தான் வரும். அது 3 தான் வரும் சொல்லிட்டு கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஹேட்ஸ் ஆஃப். உங்களுக்கு பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. ஹாலிக்கு 0-3 மேட்சஸ் இப்போ ட்ரை கங்க்ராச்சுலேஷன். ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் 173 சொல்லியிருக்காங்க. 3-2 போல பாஸ். பின் டேப்லெட் பெர்ஃபார்மன்ஸ். வாழ்த்துக்கள். ரவி 337 சொல்லியிருக்காங்க. 330 லாஸ்ட் ஜஸ்ட் ஒரு நம்பர் மாதிரி ஜஸ்ட்ல போயிருக்கு. கங்க்ராச்சுலேஷன். பத்மாவதி கிருஷ்ணசாமி ஆல்ரெடி மேட்சஸ் பஞ்சு 0 நமக்கு சிபோல பாஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரான கணிப்பு. வாழ்த்துக்கள். மூசா பாத்தீங்கன்னா 530 சொல்லியிருக்காங்க. 330 ஓப்பன் ஜஸ்ட் 1 நம்பர் ரொம்ப மாதிரி ஜஸ்ட்ல போயிருக்கு. பின் டேப்லெட் பெர்ஃபார்மன்ஸ். வாழ்த்துக்கள். சோலை சிங்காரம் அப்படிங்கிற ஐடியில இருந்து சம் ஜாக்பூட் ரிசல்ட் அண்ட் டிஆர் ரிசல்ட் கம்பேர் பண்ணி இதுல இருந்து 2 or more நம்பர்ஸ் வரும் சொல்லியிருக்காங்க. ரெண்டுலயுமே 3 இருக்கு. 0மே கொஞ்சம் மேட்ச் ஆகுது. ஸோ அந்த வகையில கங்க்ராச்சுலேஷன். உங்களுக்கு பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரான கணிப்பு. ரொம்ப சூப்பரான ட்ரிக். வாழ்த்துக்கள். அண்ட் சுதாகர் ஆல்ரெடி மேட்சஸ் சூப்பர் பிகாஸ் 3-2 போல பாஸ் இருக்கு. ரொம்ப சூப்பரான கணிப்பு. வாழ்த்துக்கள். சுதாகவே 0-3 மேட்சிங் வேலை வச்சிருக்காங்க. ஈஷன் உங்களுக்கு பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. கேசல் தாடி மேட்சஸ் பண்ணிருக்காங்க. ஈஷன் சத்யராஜ் 40 ஆல்போர்ட் சொல்லியிருக்காங்க. 0 நமக்கு சிபோல செப்பரேட் பாஸ் இருக்கு. பின் டேப்லெட் பெர்ஃபார்மன்ஸ். வாழ்த்துக்கள். ராஜேந்திரன் ஏபிசி 0 சிங்கிள் ஷோ சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். அப்போ C3 சொல்லியிருக்காங்க. போச்சிங் ஜாகி அண்ட் பிக் போச்சு ஓகே. மாஸ் ஹீரோ அப்படிங்கிற ஐடியில இருந்து ஆல்போர்டு கன்ஃபார்ம் சொல்லிட்டு 8-3 சொல்லியிருக்காங்க. ஏன் 3 வேற லெவலில் 2 போல பாஸ் இருக்கு. மிஸ் பண்ணி வாழ்த்துக்கள். பிரஷர் 0-3 மேட்சஸ் இப்போ ட்ரை பண்ணி கொடுத்துருக்கீங்க. லீஷன் யூசர் அப்படிங்கிற ஐடியா சிங்கிள் ஷோல வேலை பெர்ஃபார்மன்ஸ் ஹண்ட் பிடிச்சி காம்பர் பண்ணி கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை. ஹேட்ஸ் கே யூசர் அப்படிங்கிற ஐடியில இருந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 சூப்பரான கணிப்பு. உங்களுக்கு பெஸ்ட் ஷேர் பண்ணி எம்ஜி பாருங்க ஆல் 6 சொல்லியிருக்காங்க. 2 போல பாஸ் இருக்கு. ரொம்ப சூப்பரான கணிப்பு. கங்க்ராச்சுலேஷன். உங்களுக்கு சேர்ந்த கணிப்போட நம்ம சேனல் மேட்ச் மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்க்ரீன்ஷாட் லெவல் ரொம்ப கம்மி. அதனால டக்கு நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்து முடிச்சாச்சு. இது மட்டும் இல்லாம வியூஸோட லெவல் ரொம்ப டெக்ரீஸ் ஆயிருக்கு. நான் சொன்னேன் இல்லையா,
17,000 18,000 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. சடனா 10,000 பேருக்கு வந்துட்டாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னா, நான் வினிங் கொடுக்கல தானே. சரி ஓகே, வினிங் கொடுத்தாதான் பார்ப்பீங்க, இல்லைன்னு பார்க்க மாட்டீங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வினிங் உங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே நான் நினைச்சதில்ல. பட் வினிங் கொடுத்தாதான் பார்க்கணும் அப்படிங்கிறது நீங்க கரெக்டான வழியில தான் போறீங்க. என்னால் முடிச்சதுக்கு நான் எஃபர்ட் போடுறேன். கெஸிங்ஸ் ரிசல்ட்டோட மேட்ச் ஆக மாட்டேங்குது அப்படிங்கும் போது அது என்னோட மிஸ்டேக் மட்டும் தான் சொல்ல முடியாது. ரிசல்ட் கொஞ்சம் டஃப் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா. நான் எப்படியாவது வினிங் கொடுத்துடும் தான் நினைக்கிறேன். நான் இல்லை, கேரளா லாட்டரி கெஸிங் போடக்கூடிய ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது. எல்லா சேனல்காரங்களையும் என்ன நினைப்பாங்கன்னா, எப்படியாவது வினிங் கொடுத்துடணும், இன்னைக்கு கொடுத்துட மாட்டோமா, நாளைக்கு கொடுத்துட மாட்டோமா, நாளைக்கு கொடுத்துட மாட்டோமா, இம்மா டெய்லியும் யோசிச்சு தான் கெஸிங் போடுவாங்க. வினிங் கொடுக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல யாருமே கெஸிங் போட மாட்டாங்க. சரி ஓகே, வினிங் கிடைக்கக்கூடாதுன்னு இருந்திருக்கனால கிடைக்கல, பட் அது அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு கிடையாது. நல்ல ஒரு ஃபுல் வினிங், நமக்கான ஃபுல் வினிங் இந்த வாரத்துல இருக்கு அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. மேக்ஸிமம் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த 3 நாளைக்குள்ள ஒரு ஃபுல் வினிங் வாங்கணும். இதுதான் நம்மளோட டாபிக். பார்க்கலாம். நாளைக்கு நமக்கு ஃப்ரைடே இருக்கு இல்லையா, நிர்மல் ரோ, அதுக்கான கடுப்பில் உங்களுக்கு மேட்ச் பண்ணி வச்சுக்கேன். ரிசல்ட் போஸ்ட்ல வருதா இல்லையா வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு அந்த கடுப்பில் போல ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 15ஆம் தேதி நாளைக்கு நிர்மல் ரோ நம்பர் 371க்கான கண்டிப்பில் தான் பார்க்க போறோம். இருக்க நம்பர்ஸ்ல 9420 இந்த மேட்சிங் பண்ணி எப்பவும் போல 15 பேர் மேட்ச் பண்ணிட்டேன். இந்த 50 நம்பர்ஸ்குள்ள இருந்து வின்னிங் வந்து ஐம் வெரி ஹாப்பி. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு கெஸிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் நமக்கு ஃபேவரான ரிசல்ட் நாளைக்கு வந்துடும். நாளைக்கெல்லாம் ஃப்ளாப்லாம் ஆகாது அப்படிங்கிற ஃபுல் ஹோப் இருக்குது. பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நான் வினிங் கொடுக்கூடா அப்படின்னு நினைக்கலாம். திரும்ப நான் அதை தான் சொல்றேன். பட் நீங்க ஏதோ நான் தான் லாஸ் பண்ணி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க. ஆக்சுவலி லாஸ் பண்ணி விடணும்னு நான் நினைச்சது இல்லை. நான் லாஸ் பண்ணி விடணும்னு நினைச்சிருந்தா ஜஸ்ட் ஆல் போர்டுக்கு 2 நம்பர் கொடுத்துட்டு போயிடுவேன். அதுதான் லாஸ் ஆகக்கூடிய முக்கியமான காரணம். பிகாஸ் ஆல் போர்டுக்கு நம்ம 2 நம்பர் ரொம்ப கரெக்டா துல்லியமா யாராலையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியாது இல்லையா. என்னைக்காவது ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள் 2 நாள் இந்த மாதிரி தான் எடுக்க முடியும். டெய்லி ஆல் போர்டுக்கு 2 நம்பர் வினிங்லாம் கொடுத்தா நம்ம எங்கேயோ போயிடலாம். ஸோ அந்த மாதிரி நான் ஆல் போர்டுக்கு 2 நம்பர் மட்டும் கொடுத்தேன்னு வைங்க. அதிகபட்சமா ப்ளே பண்ணுவாங்க இல்லையா, 500,000 டிக்கெட்ஸ் அந்த மாதிரி, அவங்களுக்கு அதிகமா லாஸ் ஆகும். ஏன்னா 2 நம்பர் தானே கொடுத்துருக்காங்க, 2 நம்பர் ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லி டெய்லி ட்ரை பண்ண டைம்ல வாரத்துல ஒரு நாள் வினிங் வந்தாலும் அது பெருசா வினிங்கா தெரியாது, லாஸான போட்டு தான் அதிகமா தெரியும். அதனாலதான் ஒரு சார்ட் ஒர்க் பண்ண டைம்ல அங்கங்க டபுள் டிஜிட் 3 டிஜிட் போர்டு டிக் பண்ணி கொடுக்குற இடம் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி நான் கொடுத்துருவேன். பிகாஸ் இந்த மாதிரி நான் கொடுக்குற டைம்ல உங்களுக்கு எதை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இருந்தாலும் ஃபில்டர் பண்ணி நம்மளால எடுக்கலாம். இதுதான் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு அதுல நீங்க லாஸ் ஆயிட்டீங்கன்னா அது ரொம்ப பெரிய லாஸா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், நீங்க பாருங்க, நான் எடுத்திருக்கிறது என்னோட தனிப்பட்ட கணிப்பு அவ்வளவுதான். இதுதான் கேம்ல ஒரு ரோல்லாம் கிடையாது. ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் என்ன, என்னோட கெஸிங் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். நீங்க உங்க கெஸிங்ல என்ன நம்பர் சேர்ந்துச்சுன்னா எடுங்க, இல்லைன்னா ஒமிட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் என்னோட கான்செப்ட். நீங்க இதுதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எப்பவுமே சொன்னதில்லை. அதை நீங்க மைண்ட்ல புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்க பட்சம் நீங்க உங்களால் நல்லாதவங்களா அப்படின்னு சொல்றீங்க, அதுக்கு என்ன தோணும் எனக்கு புரியல. உங்க கணிப்போட மேட்ச் பண்ணி எடுங்கன்னு தான் நான் சொல்றேன். உங்க கணிப்புல இல்லையா, நீங்க அந்த டேவே ஒமிட் பண்ணுங்க, அடுத்த நாள் பாத்துக்கலாம். சரி ஓகே, நான் என்ன சொன்னாலும் பேசுறவங்க பேசி தானே இருக்க போறாங்க, பார்க்கலாம். ஸோ ஆல் போல 9 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 9 இருக்காக ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள் கான்செப்ட் தான். வீக்லி ஷோட்ல பாருங்க, ஃப்ரைடேக்கான வீக்லி ஷோட்லாம் எப்படி இருக்குன்னா 9 அடிச்சிருக்காங்க, மறுவாரம் 9, அப்புறம் ஒரு வாரம் எப்படி 9, திரும்பவும் 9 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பெரிய பட்சத்தில் 9 வரலாம், அதனால 9 சூஸ் பண்ணிக்கேன். சப்போர்ட் நம்ம 4 போட்டதில்ல, 4 கண்டினியூட்டி படி எடுத்திருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரு 5 வாரம் ஒரு 6 வாரம் ரேண்டமாக செக் அவுட் பண்ணி பார்த்தோன்னா டபுள் 4 வச்சுக்காங்க, சிங்கிள்ஸ்ல 4 வச்சுக்காங்க. ஒரு நாள் கேப் விட்டுட்டு ஒரு வாரம் கேப் விட்டுட்டோம். திரும்ப ஒரு சிங்கிள்ஸ்ல 4 வந்திருக்கு, திரும்ப ஒரு சிங்கிள்ஸ்ல 4 வந்திருக்கு. 1 வாரம் 4 வரல, அப்படி இருக்கிறதுனால இந்த வாரம் வராது அப்படின்னு கிடையாது, 4 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆல் போர்ட் 9 4 இம்பார்ட்டன்ட். மேட்சிங் கூட வரலாம், 2 நம்பர் பாஸ் ஆகுது பட்சத்தில் 9 4 பிபிசிசி கூட நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். 49 ரிவர்சிங் கான்செப்ட் கூட பார்க்கலாம். ஏதாவது ஒரு நம்பர் அது பாஸ் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு உங்க ஏம் நினைச்சா எடுங்க, இல்லைன்னு ஒமிட் பண்ணிக்கோங்க. போர்ட் வைஸ் ஏ போர்ட்ல 2 1 9, பி போர்ட்ல 4 8 2 9, சி போர்ட்ல 4 5 0. இல்லை இம்பார்ட்டன்ட் பி போர்டு தான். உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும், 8 கூட எனக்கு எவ்வளவு சான்ஸ் இருக்கு, 4 9 இருக்கு. ஒருவே 4 8 2 9 8 வரை புதுசாக ஒரு நம்பர் சொல்லி எனக்கு தோணல. நீங்க பாருங்க, உங்க கேம் மேட்ச் எப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. 4 ரீசன் சொல்றேன். 4 அடிச்சிருக்காங்க, மறுவாரம் 4, 2 வாரம் கேப் போட்டிருக்காங்க, 4 ஒரு வாரம் கேப் ஆகுது, 4 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பி போர்ட்ல 4 வீக்லி ஷோட் படி ரொட்டேஷன் நம்பர், அதனால 4 சூஸ் பண்ணிக்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி 9 அடிச்சிருக்காங்க, 4 அடிச்சிருக்காங்க, 9 அடிச்சிருக்காங்க. 1 வீக் பிஃபோர் ட்ரிக்கி படி
எப்படி 9 வந்திருக்கும் அது 4 வரணும் அப்படின்னு அந்த 9 வரணும் பவர் கான்செப்ட் படி. 4 இல்லை 9க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால சிம்பிளி லைக் தட் 4 9 பி போல் நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ மோரோவர் பி போல் பாஸ் ஆகும் அப்படிங்கிற சின்ன ஹோப்ல தான் எடுத்து வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை இம்பார்ட்டன்ட் போர்டு அப்படின்னா ஓப்பன் 9 சிமுலேஷன் சூஸ் பண்ணிக்க. B8 2 சொல்லியிருக்கேன். சி போர்டில் 4 5 சொல்லியிருக்கேன். மோரோவர் நான் அன்லைன் பண்ணி கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த நம்பர்ஸ்க்கு உங்களோட வாய்ப்புகள் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் பெஸ் நம்பர் போயிடலாம். பெஸ் நம்பருக்கான ரீசன் இப்போ சொல்கிறேன். ஓப்பன் 9 எதுக்காக நான் சிங்கிள் ஷோவில் சூஸ் பண்ணிக்கிங்க எப்படிங்க? சிம்பிள் கான்செப்ட், டஃபெல்லாம் இல்லை. நீங்கள் ரெகுலர் ஷோ எடுத்து பாருங்க, கிளியராக புரிஞ்சு 9 அடிச்சிருக்காங்க. கரெக்டாக ஒரு 7 நாள், ஐ மீன் ஒரு வாரம் கேப்பில் 9 திரும்பவும் வந்திருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் திரும்பவும் 9 அடிச்சுட்டு திரும்பவும் ஒரு வாரம் கேப். இந்த ஒரு ரெசலோட கம்ப்ளீட் ஆகுது, இனியோட கருணியா பிளஸ் ரெசலோட கம்ப்ளீட் ஆகுது. 1 வீக் பிஃபோர் ஆஃப்டர் கேம் ரெஃப்ளெக்ஷன் பண்ணி 9 டெக்லி ஷாட்ல மேட்ச் ஆகிறதுனால சிமுலேஷன் 9 சூஸ் பண்ணிக்க வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் பி போல் 8-2 பி போல் எதுக்காக 8-2 சூஸ் பண்ணி கேட்பீங்க? சிம்பிள் கான்செப்ட், அதுவுமே ரொம்ப டஃப்லாம் இல்லை. 2 அடிச்சிருக்காங்க ரெகுலர் ஷாட்ல. 4 நாள் கேப்ல திரும்ப 2 வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 7 நாள் கேப் ஆயிடுச்சு. இனிமே 2 வரலாம் போது 2 வரது பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால 2 சூஸ் பண்ணிக்க வெயிட் பண்ணி பார்ப்போம். எட்டுமே வந்து 8 அடிச்சுட்டு ஒரு 3 நாள் கேப்ல திரும்பவும் 8 வந்திருக்கு. ஒரு 5 நாள் கேப் ஆகுது, 8 வரல இல்லையா? ஸோ நான் 8 பேருக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 8-2 இந்த மாதிரி அடிக்காம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பி போர்டில் எனக்கு தோணுச்சு பார்க்குற டைம்ல. அதனால சரி ஓகே, அது 2 இம்போர்ட்டை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்க. வேற ஒன்றும் இல்லை, வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மாதிரி 0-92 போன வாரம் அடிச்சிருக்காங்க. 9க்கு பேஸ் நம்பர் 2 அண்ட் இந்த 2 க்ளோஸ்லேயும் வரலாம். அதனால 2 சூஸ் பண்ணிக்க. 8 பொருட்கள் இல்லை. அதே வீக்லி ஷோட்டில் 8 அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 வாரம் கேப் போட்டிருக்காங்க. திரும்பவும் 8 வந்திருக்கு. இப்போ ஒரு 3 வாரம் கேப் ஆகுது. 8 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கனாலையும் பி போல் சூஸ் பண்ணிக்க வெயிட் பண்ணி பார்ப்போம். 2-3 ரீசன் சொல்லியாச்சு, பார்க்கலாம் பாசிபிலிட்டிஸ் கிடைக்குதா என்னன்னு சொல்கிறேன். அண்ட் சி போல் 4-5 இதுக்காக சிம்பிள் கான்செப்ட் 4 அடிச்சிருக்காங்க. 2 வாரம் கேப்பில் 4, இப்போ 2 வாரம் கேப் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அப்படிங்கிற பட்சம் 2 வீக்ஸ் பிஃபோர் ஆஃப்டர் கேம் ரெஃப்ளெக்ஷன் படி 4 சி போல் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. நான் 4 சூஸ் பண்ணிக்க வெயிட் பண்ணி பார்ப்போம். 5 ஆக்சுவலி 0க்கு பவர் அடிக்கலாம், அப்படின்னா சிம்பிள் கான்செப்ட். 5 அடிச்சு ஒரு நாள் கேப்ல திரும்ப 5 வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 4 நாள் கேப் ஆயிடுச்சு, திரும்பவும் 5 வந்திருக்கு. அப்புறம் பார்த்தா இப்போ 2 நாள் கேப் ஆகுது. ஸோ 5 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 0க்கு பவர் கான்செப்ட் படியும் 5 வரலாம். 330 இருக்கு இல்லையா? 0க்கு பவர் கான்செப்ட் இருந்துச்சு, அதனாலையும் 5 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பெஸ்ட்டுக்கு ரீசன் நம்ம ஒரு சொல்லிட்டேன். வெயிட் பண்ணி பார்ப்போம், டிக் பண்ணி கொடுத்துறேன். 1-2% நல்லா இருக்கும், 1-2% ஃபுல் பண்ணி கிடைக்கும். வெயிட் பண்ணி செக் பண்ணிப்போம். மேபி பிசிஎஸ்சி பொறுத்தவரை 85 92 89 62 72 16 41 88 44 94 கான்செப்ட் கேம்ல இருக்கா அப்படிங்கிறதுலாம் இருக்கு. பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பவர்ல அடிக்கலாம். நான் 4 ரொட்டேஷன் நம்பர், அதனால 4 வரலாம். 9 இஸ் ஆல்சோ ரொட்டேஷன் நம்பர். 99 வரலாம், 00 வரலாம், எதுனாலும் வரலாம். உங்களே இந்த டபுள்ஸ் மேட்ச் படி யூஸ் பண்ணிக்கோங்க, எதனா மிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரேண்டமா நான் அவசியம் நம்பர் டபுள்ஸை கொடுத்துட்டு வெயிட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் செப்பரேட் மேக் பண்ணிக்கலாம், இல்லை 3 டிஜிட் மேக் பண்ணிட்டு மேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 டிஜிட் பொறுத்தளவில் 685 987 987 பொறுத்தளவில் மந்த்லி ஷோட இந்த ரூபில் செக் பண்ணோம்னா 087 787 787 எல்லாமே இருக்கு. 78 ஆப்வியஸ்லி கண்டினியூ படி 987 பாசிபிலிட்டிஸ் இருக்கனால சூஸ் பண்ணிக்கலாம். 786 787 இருக்குது. ஸோ கண்டினியூ படி 788 வரலாம், அதனால அது சூஸ் பண்ணிக்கேன். 887 857 இருக்குது இல்லையா? சென்டர் போல 4 வச்சுட்டேன், ஜஸ்ட் 847 இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மாதிரி 887 858 இருக்கு. கண்டினியூ படி 889 வரலாம், நான் சூஸ் பண்ணிக்கேன். 01 கான்செப்ட் ஏபிக்கு சிபோர்ட்க்கு ஏதாவது ஒரு நம்பர் சேஞ்ச் பண்ணி 014 எழுதிக்க, அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். 924 ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு க்ராஸ்ல ரொம்ப சூப்பராக ஏபிக்கு 92 மேட்ச் ஆகுது. ஸோ ஏபி 92 கூட வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வீக்லி ஷாட்ல ஒரு க்ராஸ்ல மேட்ச் ஆகுது, நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். 265 ஆப்வியஸ்லி ரொட்டேஷன் நம்பர் சூஸ் பண்ணிக்கேன். 162 962க்கு 62 பேசி ஃபிக்ஸ் பண்ணிட்டாலும் ஓப்பன் போர்ட் சேஞ்ச் பண்ணி எழுதலாம் தான். நான் வந்து ரேண்டமா 265 ரொட்டேஷன் நம்பர், அதனால இதுக்கு வேற இல்லை. 417 இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். 172 வந்து இன்பிட்வீன் நம்பர், அதனால அதை சூஸ் பண்ணிக்கிறேன். இம்பார்ட்டன்ட் அதில் பண்ணி கொடுத்துறேன். 333 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது அன்எக்ஸ்பெக்டடா 333 வச்சு மெஷின் அடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். 984 985 925 145 எல்லாம் இந்த காம்பினேஷன் பண்ணிட்டு பார்க்கலாம். ஒரு 4 போட்டிருக்கேன், இது நம்ம பேரை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரோல மேக்ஸிமம் நமக்கு ஃபேவரட் நம்பர் வந்துடும் சொல்லிட்டு சின்ன ஹோப் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நார்மல் ரோ நம்பர் 370 வரலாம். வெயிட் பண்ணலாம். சூப்பர் போல் பி போட்டு பேசும்போது ஸ்ட்ரிக் பண்ணி ஹேண்டில் பண்ணி ஆன் பண்ணி கொடுத்துருக்கு இல்லையா? நீங்கள் சொல்லுங்க, நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்து கொடுக்கல பற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஷார்ட் புட் பண்ணிட்டாங்க. ஏர்லி மந்த்லி வீக்லி பண்ணி எல்லா ஷார்ட்டையும் புட் பண்ணிட்டாங்க. எனக்கு கிடைச்ச ஒரு நம்பர் சோர்ஸ் மேட்ச் பண்ணி எழுதிட்டேன். இதான் கேம் ரூல்லாம் கிடையாது. நீங்கள் பாருங்க, உங்க கேம் மேட்ச் படி யூஸ் பண்ணிக்கோங்க.
மோரோவர் வெள்ளிக்கிழமைக்கான ட்ரா நமக்கான ட்ராவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. வினிங் வருதோ வரலையோ தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க. பிகாஸ் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ஃபுல் வினிங் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னும் 3 நாள்ல ஃபுல் வினிங் வாங்கணும். அதுதான் நம்ம டார்கெட். கண்டிப்பா டார்கெட் ரீச் பண்ணணும் நம்பிக்கை இருக்கு. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பேட்டர்ன் வீடியோ நான் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ அதையும் பாருங்க. அதுலேயும் வினிங் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நாளைக்கு நிர்மல் ராணம் 370 ஒரு சூப்பர் டூப்பரான ஃபுல் வினிங் நெக்ஸ்ட் வீக். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.